எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஊருக்கு போயிருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. முந்தா நாள் நேற்று கிடையாதுங்க, அதுக்கும் நாள் நான் ஓட்டின ஏர்னிங்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கே பார்த்தோம்னா 2 சம்பவம் நடந்துருச்சு. அது என்னன்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை கட்டாயம் நீங்களே ஷேர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் சம்பவத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஏர்னிங்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரேபிட்டோல தான் அதிகமாக இன்கம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு போடுறேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஆஃப்டர் எண்ட் வரைக்கும் பாருங்க. அந்த சம்பவம் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 370 ரூபா அமௌண்ட் 20 கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். நான் ரெகுலராக வீடியோ எடுத்துக்கிறதுனால ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ எடுக்காதனால தான் அதை சொல்ல முடியல. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது 320 19 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா மூணாவது ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 475 25 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா 945 50 கிலோமீட்டர். அஞ்சாவது ட்ரிப் பார்த்தீங்கன்னா 330 15 கிலோமீட்டருங்க. அடுத்ததா ஊபர்ல ஒரு 2 ட்ரிப் ஓட்டியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர் 350 ரூபா அப்படி சொல்லணும், நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 650 ரூபா 40 கிலோமீட்டர். அவ்வளவுதாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 183 கிலோமீட்டர் 3440 ரூபா 3500 ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம். அதில் சிஎன்ஜி எல்லாம் பார்த்து நீங்களே கழிச்சுக்கோங்க. இப்போ சம்பவம் நம்பர் 1 அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன், அதை பார்த்துட்டு சம்பவம் நம்பர் 2க்கு போலாம். தொடங்க அப்படியே. அந்த வண்டி தானே வருது. அவர் என்ன வச்சிருந்தாரு அதை அப்படி சொல்லிடுங்க நீங்க. வேற எதுவும் நீ என்ன வச்சிருக்கீங்க? இங்க உள்ளவனா யாரும் வரமாட்டாங்க, வெளியூர்காரங்க சரி ஏத்து வந்தாங்க, வேற யாருமே வரமாட்டாங்க. அப்படி கொடுத்துருக்கீங்களாண்ணே? 324601 பேர் முருகன் வரும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் அவராலே கண்ட்ரோல் இழந்துட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு ஸோ உட்காந்துட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரேபிட்டோ அவங்க வீட்டிலேருந்து புக் பண்ணாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வருவீங்களான்னு கேட்டதால நான் வர வழி இல்லாமல், ஆனால் முன்கூட்டியே சொன்னதுனால சரி ரைட்டு போகலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவங்க சொன்னது வேறு, அங்கே நடந்தது வேறு. அவங்க பார்த்தோம்னா அவரால் எந்திரிக்க கூட முடியல, அந்த லெவலில் இருந்தார். ஸோ ஓகே, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் பார்த்தோம்னா வண்டியில் ஏற்றிட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்த 4-5 பேத்துக்குமே ரொம்பவே நன்றி சொல்லணுங்க. அவங்க இல்லைன்னா அவர் எப்படி சொல்கிறது, அவருடைய பர்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபோனாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நடந்திருந்தாலும் ஸோ முடிஞ்ச அளவு பிடிச்சிங்கன்னா கேப் புக் பண்ணுங்கள். கொஞ்சம் வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா அளவுக்கு மீறி கூட குடிங்க. முடிஞ்சளவு உடம்பை சேஃபாக பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு கொஞ்சம் நட்டம் தான், சீட்டும் கொஞ்சம் நாரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டில் வேறு கொஞ்சம் டேமேஜ் வேறு ஆச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறது, சண்டேல கிரியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி தட்டி கொடுத்துக்கிற வேண்டியதாங்க. இதை பார்த்துருப்பீங்க. சம்பவம் அடுத்து என்னடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இதுதாங்க ரொம்ப மெயின். இந்த ட்ரிப்பு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நுங்கம்பாக்கத்தில் ட்ராப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்கும், 11 மணி தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா சைடில் கிராஸ் பண்ணுறாரு. ஒரே ரோடு, மெயின் ரோடு நம்ம போகிறோம். ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருந்து, அதுவும் ஒரு ரோடு தான், சின்ன ரோடு, அதுலேருந்து சர்ன்னு வர்றாரு. நானும் போகிறேன். ஸோ இதை என் மேலே தப்பு சொல்லவே முடியாது, எந்த டிரைவருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் தான் வர்றவர் பார்த்து வரணும். அவர் தப்பா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வர்றாரு, நானும் லைட்டாக மூவ் பண்ணுறேன். திரும்பவும் சரி நமக்காண்டி வெயிட் பண்ணுறாரு, நான் மூவ் பண்ணுறேன், திரும்ப அவர் மூவ் பண்ணுறாரு. இப்படி 2 டைம் ஆகுமே நான் நிப்பாட்டிட்டேன். ஆனால் இப்போ இப்படி கை காமிக்கிறேன். அதுக்கு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க,
நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரும் கஸ்டமரோட தான் இருக்காரு, நானும் கஸ்டமரோட தான் இருக்கேன். என்ன சொல்றாரு, இப்படி கையை நிறுத்தி இப்படி திருத்தி நாக்க கடிச்சுக்கிட்டு ஏதோ மொத்தாவா அம்மா ஏதோ ஒன்று வைறாரு. 2 செகண்ட் நின்று வஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் அவருக்கும் ஒன்றும் புரியல. நீங்க என்ன பிரதர் பண்ணீங்க, எதுவுமே உங்க மிஸ்டேக்கே இல்லையே அப்படின்ட்டு. இதை நான் சிரிக்கிறதா, சில பேர் அந்த இடத்துல வந்து கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. நானும் கோவப்பட்டிருப்பேன், கண்டிப்பா கோவம் வந்துச்சு. ஆனா அடக்கிக்கிட்டு எதுவுமே பேசல, நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டேன். ஆனா சில ஆட்டோக்காரங்க நான் எல்லா விஷயம் சொல்ல பல்ல. அதாவது நீங்களும் வண்டி தான் ஓட்டுறீங்க, நாங்களும் வண்டி தான் ஓட்டுறோம். நாங்க ஊரை விட்டு அதாவது நான் அந்த ஆட்டோக்காரர் வந்து கண்டிப்பா வந்து லோக்கல் சென்னையால தான் இருப்பாரு. ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல ஒரு வில்லன் வருவாருப்பா. என்ன படம், கார்த்தி பிறந்த சம்பாவா செய்யும் வேலையை எல்லாம் 5-6 மாசம் தள்ளி வை. அது என்ன படம் டப்புன்னு வரமாட்டேது. அதுல ஆள் பல்கா இருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருப்பாரு. ஆனா சென்னை லோக்கல்காரர் தான். நாங்க உங்க ஊருக்கு வந்து வெளியூர்ல இருந்து வந்து வண்டி ஓட்டி இத்தனைக்கும் உங்க ஊர்க்காரங்களுக்கு தான் நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இதை வந்து நாங்க எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவு தொந்தரவு பண்ணாம தான் இருக்கலாம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டு சில பேர்லாம் வண்டியை ஓட்ட முடியாம வித்துட்டுலாம் போயிருக்காங்க. சண்டையாகும், கேஸ் ஆகும், பிரச்சனையாகும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு நம்ம இங்க இருக்கக்கூடாதுங்க. மெயினா டிரைவருக்கு சொல்லிக்கிறேன். வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம பொழைக்க வந்திருக்கோம், வேற வழி இல்லை. அசலூர்காரங்க மற்ற ஊருக்காரங்க சொன்னாலும் பரவாயில்ல, உள்ளூர்காரங்களே சென்னையில உள்ளவங்களே வந்து நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. இதுல இன்னொரு, ஆனா எல்லா விதையும் அப்படி சொல்ல பர்டிகுலரா. அதே போல என்னோட கார் வாங்கின புதுசுல என்னோட ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு போயிருந்த வண்டியை. ஒரு ஹவுசிங் கூட இதுக்குள்ளேயே போயிட்டான். ஆனா போதை வண்டி எதுல விட்டான். ஆனா அவங்க சில பேர் காசை புடுங்கணும்ட்டு நிறைய வேலை பண்ணாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு லேடி, அந்த அக்கா எல்லா விதையும் சத்தம் போட்டாங்க. எல்லாரும் சத்தம் போட்டு இந்த வண்டியை நான் ரிட்டர்ன் வாங்கினது பெரிய விஷயமா இருந்துச்சு. பேசி அந்த அக்கா மட்டும் இல்லைன்னா இந்த வண்டியை நான் வாங்கியிருக்கவே முடியாது. அதனால ஒரு சில பேர் வந்து சென்னையில் உள்ளவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது பிழைக்க வந்திருக்காங்கப்பா, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் அவங்களுக்கும் பாத்துக்கணும். ஸோ எந்த மிஸ்டேக் தான் தட்டி கொடுத்து போகன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. சில டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்ல, சில பேரும் இருக்காங்க. எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல. ஸோ அதனால நான் வந்து டிரைவர்கள், அதாவது வெளியூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, முடிஞ்ச அளவு எந்த வம்புக்கும் போகாதீங்க. எதுனாலும் இப்படி தட்டி கொடுத்துட்டு போங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அப்படியே அது எப்படி காரி துப்பிருங்க. அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிடிக்கலையா அதை எரிச்சிருங்க, உடனே அழிஞ்சிரு, மனசை விட்டு போயிடும் அந்த கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி காரி துப்பிட்டு மேல ஒருத்தர் இருக்காண்டா, என் மேல என்னடா தப்பு, பேசாம போடா அப்படின்னு உங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிரும். எனக்கு அப்படிதான் திருப்தி படுத்திக்கிட்டேன். ஆனா வெறி வந்துச்சு. ஆனா வெறி வந்து நம்ம அந்த இடத்துல போய் ஏதாவது ஒண்ணு பேச, ஸோ நமக்கு நம்மளே வந்து டியூ அது இதுன்ட்டு எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு தட்டி விடுங்க, முடியாத பட்சத்துல காரி துப்பி விடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது. இந்த வீடியோட தொடர்ச்சி, அதாவது நான் நேத்து ஓட்டினேன் பாத்தீங்களா, இன்னும் நிறைய சொல்லணும் தான் தோணுது. ஆனா ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியல, பிரச்சனை வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளவு இதோட தொடர்ச்சி, அதாவது நான் நேத்து ஓட்டினேன் பாத்தீங்களா, அதோட வீடியோவும் சீக்கிரமா நான் அப்லோட் பண்றேன். நேத்து கொஞ்சம் நல்லா தான் ஓட்டியிருந்தேன், அதுலயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து ஊபர்ல தாங்க. உண்மையிலேயே அவரை பாராட்டணும். ஸோ பார்ட் 2 கம்மிங் சூன்.